மகுடம் சூட்டி வளர்த்தார்கள். அம்மாவின் அதிகாரம் அளவு கிடக்காமல் அட்டகாசமாய் ஆகாயம் தொட்டு அனைவரையும் மற்பராய் மாற்றி அவஸ்தைப்படும் 1000ல் ஒருவன் எம்ஜிஆர் இல்லை, அது நான் தான். தமிழகம் என்ற குழந்தைக்கு ஒரு சரியான அம்மா இன்று இல்லை. அந்த குறைகளைய சன் டிவி சார்பாக அம்மாவிற்கு சப்ஸ்டிடியூட்டாக ஒரு சிட்டியை கொண்டு வந்தேன். அதனால் என்னை கேட்டால் இந்த தலைப்பை ஒரு வித்து வேட்டேன். என்னை கேட்டால் அம்மாவை விட சித்திதான் மேல். ரொம்ப அசிங்கம் என்னையா பேசுறீங்க? லந்து பண்றாங்கயா. ஒரு சின்ன செய்தி சொல்றீங்க. ஒரு நாளைக்கு என் மருமகளை பார்த்து கேட்டேன், என்னம்மா கோலம் போடலையா அப்படின்னு. 9 மணிக்கு போடுறீங்க. எனக்கு முதல்ல வழங்க கோலங்கள் போடுறாங்களா? இன்றைய தேதியில் தமிழகம் இந்த நிலைக்கு இருக்கிறது. இவர்கள் யாரும் பொறுப்பில்லாமல் பிதற்றுகிறார்கள். இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா சாலமன் பேர் ரொம்ப நொந்து போயிருப்பாரு. அடுத்த சீன்ல வந்து இன்னொருத்தரை கூப்பிடுவாரு. அவரும் அவரை டோக வச்சுட்டு அதுக்கு அடுத்த சீன் வந்து அண்ணின் வருவாரு. அதுக்கு முன்னாடி நான் என்னோட சொல்றேன். வாங்கய்யா, வாரியாரியா, நீங்க வாங்கய்யா. நீங்க கொஞ்சம் சேஃபான ஆள். எல்லாருக்கும் வணக்கம். முன்ன அம்மையப்பன் பெரிதா உலகம் பெரிதா அப்படின்னு போட்டியில எம்பெருமான் உலகனையே தோத்துட்டான். நான் இன்னைக்கு என்னால முடிஞ்சத குழந்தைகளுக்கு சொல்லுவேன். தலைப்பு கணவன் மேலா மனைவி மேல. இதுக்கு கேள்வியே தேவை. சின்ன குழந்தைங்களை கேட்டாலும் சொல்லு, தம்பி கணவன் தான் மேல், மனைவி ஃபீமேல் அப்படின்னு. இவர்கள் கூட்டு சரியில்லை. இனியா முத்தமிழ் விழாயா கண்டபடி பேசுறாங்க. இப்போ அவருக்குள்ள இருக்கிற அண்ணியன் வெளில வரப்படுறாரு. அண்ணியன் வாய்ஸ் தான். அம்பியோட வாய்ஸ் பண்ண போகிறது பூர்ண விஸ்வநாதன். ரொம்ப சத்தம் போடுறது குரல் ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். பூர்ண விஸ்வநாத். ஸோ பூர்ண விஸ்வநாத் அம்பி, அண்ணியன் பிரகாஷ் கடுப்பாய் எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு சாலன் பாப்பையா. ஸ்டேஜ் வழியாக தள்ளி விட்றாங்க அந்த அம்மா பேசுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து அம்பியா பேச போகிறது பூர்ண விஸ்வநாத், பிரகாஷ் ராஜ் வர போகிறாரு. அப்புறம் வந்து அண்ணியன் பேச போகிறார். பகவானே, இது ரொம்ப தப்பு. இது மனித உரிமை மீறல். பெரியவாட பார்த்து ஏதாவது பண்ணுங்க. நான் தான் பண்ணாத தப்புக்கு என்ன மட்டும் சித்திரவதை பண்றேன். அம்பி ஏட்டா சித்திரவதை பண்றேன்? நானே பெரிய நடிகை நடிக்கிறாளா? இல்ல, இது ரொம்ப சித்திரவதை பண்றது ரொம்ப தப்பு. உன்னை சுட்டு கொள்றேன்டா. முடிஞ்சா என்ன சுடுறாரு? என்ன சொல்றான்? பெருமாள் சத்தியமா அந்த 5 கோலையும் எந்த தப்பும் பண்ணல. பட்டதே நான் தாண்டா. என்ன தெரியாம நாங்க வந்துட்ட ஸ்டேஜ்ல என்ன வெள்ள விட்டுருக்கோம். அம்பியா வெளில வர்றா. டேய் பின்றியடா. எப்படி பார்த்துருக்கீங்க? சிவாஜி பார்த்துருக்கீங்க, ரஜினி பார்த்துருக்கீங்க, கமலை பார்த்துருக்கீங்க. பின்றியடா அப்படின்னா அவர் உள்ளம் குழிந்து சாலமன் அப்பையா வந்து கடைசியா நீதி சொல்ல வந்துடுறாரு. யாரும் நாட்டாமையை தீர்ப்பெல்லாம் மாற்றி சொல்லாதீங்க. ரொம்ப அடிச்சுக்கிட்டாருங்க. பட்டிமன்ற தீர்ப்பை சொல்ல முடியா? இதுக்கியா வன்முறை? இறங்கி போறதுக்கு முன்னாடி கல்யாணம் அடிக்காதீங்கயா.